தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி ஏற்றப்பட்ட 20ஆம் ஆண்டு உயர பறக்கும் எங்கள் கழக கொடியை பார்க்கும் போதெல்லாம் எம் கேப்டனின் நேர்மையும் உழைப்பும் உண்மையும் தர்மமும் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் கொடியில் இருக்கும் புரட்சி தீபம் ஏழைகளின் வாழ்விலும் தமிழ்நாட்டின் லஞ்ச ஊழலால் ஏற்பட்ட இருளையும் நீக்க எம் கேப்டன் கைகளில் ஏந்திய புரட்சி தீபமாகவே நாங்கள் காண்கிறோம். நேர்மையான எம் கேப்டன் புகழ் எப்படி வான் நோக்கி உயர்ந்து நிற்கிறதோ அதுபோல் எங்கள் கழக கொடியும் வான் நோக்கி மேலும் மேலும் உயர்ந்து பறக்கிறது. இனி தேமுதிக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் எதிரிகளுக்கு இடியாயிரங்கும். சிங்கம் போல் எம் கேப்டன் சிலிர்த்து வந்திருக்கிறார் மீண்டும் களம் காண, நம் தமிழ்நாட்டு மக்களின் நலம் காண. உறுதி ஏற்போம், எதிரிகளின் சூழ்ச்சி உடைப்போம் என்று நம் கேப்டன் தலைமையில் சரித்திரம் படைப்போம் என்று தெளிந்த சுத்தமான நீர் ஓடும் ஓடையிலே அதுபோல் சுத்தமான மனம் படைத்த எம் கேப்டனோடு நான் இந்த மேடையிலே என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு வரம் கிடைத்தது என் வாழ்க்கையிலே. அதற்கு என் முதல் நன்றியை எங்கள் காஞ்சி மாவட்ட செயலாளர் ஐயா அனகைடி முருகேசன் அவர்களுக்கு சொல்கிறேன். நான் பேசப்போவதை இங்கேயும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பார்க்க போகும் என் அன்பான தமிழ்நாட்டு மக்களே, என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாய் நினைத்து நான் சொல்லும் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டிலே கோடி கோடியாய் கொள்ளையடித்து தன் வாரிசுகளுக்கும் தலைமுறைகளுக்கும் எத்தனை தலைமுறைகளுக்கு சொத்து இருக்கும் என்று அவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் போற்றப்படுகிறார்கள், தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் நேர்மையும் நீதியும் நெஞ்சில் உறுதியுடன் கொண்டு தான் உழைத்த பணத்தையும் தன் உழைப்பையும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏழை எளியோரின் துயர் துடைக்கும் எம் கேப்டன் போன்ற நேர்மையான தர்மவான்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? வாய்ப்பு தரக்கூடாதா? ஏன் நேர்மையும் நீதியும் நெறி தவறாமல் நடப்பது தவறா? தர்மம் செய்வது தவறா? ஏழைகளின் கஷ்டத்திற்கு உதவுவதும் அவர்கள் மீது அன்பு கொண்டிருப்பதும் தவறா? ஏன் எம் கேப்டன் ஆளுங்கட்சி கூட்டணியிலே எதிர்கட்சி தலைவராய் சட்டசபையில் இருந்த போதும் கூட தான் சம்பாதிக்கவோ தன் சொத்துக்களை உயர்த்தி கொள்ளவோ அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. அதற்காக ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவோ பணிந்தோ பேசியதில்லை. மாறாக மக்களின் அன்றாட தேவையான பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு இவற்றை எதிர்த்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் கேள்வி கேட்டு பகைத்து கொண்டாரே தவிர அவர்களிடம் மௌனமாயிருந்து தன் சுயநல தேவைக்காகவோ பதவிக்காகவோ அவர் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை. அவருக்கு பணம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவர் சினிமா துறையில் சம்பாதிக்காத பணமா? அதையே அவரை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு தன் குடும்பமாய் நினைத்து தன் வருமானத்தின் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு கொடுத்து கொண்டிருப்பவர் எம் கேப்டன். மக்கள் மீது பேரன்பு கொண்டவர். சில நாட்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறார். தான் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, தன் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. உடல் நலத்திற்கு பிறகு பேச வந்த திருப்பூர் மேடையிலே அவர் பேசிய வார்த்தை எங்கள் இதயங்களையே கலங்க வைத்தது. அது என்ன வார்த்தை என்று தெரியுமா? ஒரு நாள் ஒரு பொழுது இந்த விஜயகாந்திற்காக விடியும், அப்பொழுது என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன். இதுதான் அவர் பேசிய வார்த்தை. இந்த நாட்டிலே எந்த அரசியல் தலைவராவது இப்படி ஒரு வார்த்தை, தன் மக்கள் மீது பாசம் கொண்ட வார்த்தை கூறி இருப்பார்களா? எம் கேப்டன் மக்கள் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால், எத்தகைய அன்பு கொண்டிருந்தால் இப்படி ஒரு பாசம் கொண்ட வார்த்தை
வரலாறு. எம் கேப்டனை எதிர்த்தவர் வாழ்ந்ததும் இல்லை, இதுவும் வரலாறு. இப்போது சொல்கிறேன், வானுக்கு நிலவழகு, நிலவுக்கு ஒளி அழகு, மரத்திற்கு இலை அழகு, சிற்பிக்கு சிலை அழகு, கவிஞனுக்கு கவி அழகு, அதுபோல் எங்களுக்கு என்னாலும் எம் கேப்டன் தான் அழகு. நான் அவரின் முகத்தின் அழகை மட்டும் சொல்லவில்லை, ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், இல்லாதவர்க்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அவர் இதயத்தின் அழகை சொல்கிறேன். லஞ்ச ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நினைக்கும் அவர் நேர்மையின் அழகை சொல்கிறேன். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும், அது ஆண்டவனாக இருந்தாலும் தட்டி கேட்கும் அவர் வீரத்தின் அழகை சொல்கிறேன். தன்னிடம் இருப்பதை எல்லாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கும் அவர் தர்மத்தின் அழகை சொல்கிறேன். இத்தனை அழகு நிறைந்த எம் கேப்டனை தமிழ்நாட்டு ஆட்சி சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டாமா மக்களே? அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி. என்னை கழகத்தில் வளர்த்து கொண்டிருக்கும் எங்கள் காஞ்சி மாவட்ட செயலாளர் ஐயா அனகைடி முருகேசன் அவர்களுக்கும், எனக்கு என்னாலும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் அனகை நகர செயலாளர் ஐயா கே மகாதேவன் அவர்களுக்கும் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி. அடுத்தபடியாக ஹலோ